வாங்க, இன்னைக்கு நாம ஒரு தொகுதியோட அரசியல் நிலவரத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தேர்தல் முடிவுகளை பத்தின ஒரு அலசல் இல்ல, இது ஒரு சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. தமிழ்நாட்டுல இருக்கிற செங்கம் தொகுதிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு, அங்க இருக்கிற மக்கள், அவங்களோட பொருளாதாரம், அரசியல் சவால்கள், இதையெல்லாம் டேட்டாவோட அடிப்படையில நம்ம ஆராய போறோம். பாருங்க, இங்க நம்ம நோக்கம் யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்னு சொல்றதில்ல, உண்மைகளை மட்டும் வச்சு ஒரு நல்காட்சிக்கான வழியை எப்படி உருவாக்கலாம்னு பேசுறதுதான். நம்மளோட இந்த ஆய்வு ஒரு 6 கட்டமா நகரப் போகுது. முதல்ல செங்கத்தோட ஆன்மா, அதாவது அங்க இருக்கிற மக்களோட நிஜ வாழ்க்கைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேர்தல் எண்கள் சொல்ற கதைய கேட்போம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குன்னு அலசுவோம். தொகுதியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பாப்போம். அதுல இருந்து ஒரு தெளிவான நல்லாட்சிக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்கி, கடைசியா தேர்தலையும் தாண்டி ஒரு உண்மையான தலைமை எப்படி இருக்கணுங்கிற ஒரு பார்வையோட இதை முடிப்போம். எந்த ஒரு இடத்தோட அரசியலையும் வெறும் எண்களா வச்சு மட்டுமே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? முதல்ல நாம அந்த மண்ண, அந்த மக்கள, அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகளை உணரணும். வாங்க, செங்கத்தோட ஆன்மாவை தேடி ஒரு பயணம் போலாம். இதுதான் செங்கம், தமிழ்நாட்டோட திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதி. நம்மளோட இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி இதுதான். இந்த இடத்தோட தனிப்பட்ட சூழல, அதோட வறண்ட நிலத்தை, விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிற வாழ்க்கைய நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். இந்த டேட்டா ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்லுது. செங்கம்ங்கிறது ஏதோ ஒரு நகரத்தோட ஜெராக்ஸ் காப்பி இல்ல, அது கிராமத்து இந்தியாவோட இதயம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 86% மேலான மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை நிலத்தோட, மழையோட, பருவ காலங்களோட பிணைக்கப்பட்டது. சோ அவங்க தேவைகளும் சரி கனவுகளும் சரி ரொம்பவே வித்தியாசமானது. இந்த நம்பரை பாருங்க, 70. யோசிச்சு பாருங்க, இந்த தொகுதியில வேலைக்கு போற 2 பேர்ல ஒருத்தர் விவசாயத்தையோ இல்ல விவசாயம் சார்ந்த தொழிலையோ தான் நம்பியிருக்காங்க. அப்போ விவசாயிகளோட வாழ்வாதாரம் தான் இந்த தொகுதியோட பொருளாதாரத்துக்கே அஸ்திவாரம். அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுதான் இங்க உண்மையான முன்னேற்றமா இருக்க முடியும். இங்க மக்களோட அன்றாட போராட்டங்கள்ங்கிறது வெறும் பேப்பர்ல வர செய்தியோ இல்ல புள்ளி விவரங்களோ இல்ல, அது ஒவ்வொரு நாளும் அவங்களோட வாழ்க்கையையும் சுயமரியாதையும் பாதிக்கிற நிஜமான பிரச்சனைகள். குப்பநத்த மனையிலிருந்து வர்ற தண்ணி வெறும் சில 100 ஏக்கருக்கு மட்டும்தான் பாயுதுன்னா, அங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட நம்பிக்கை உடையுது. ஊருக்கு நடுவுல சாக்கடை திறந்து கிடக்குதுன்னா, அது நோய்களுக்கு மட்டும் அல்ல, அவமானத்துக்கும் வழிவகுக்குது. சரி, இப்போ மக்களோட வாழ்க்கையிலிருந்து தேர்தல் எண்களுக்கு வருவோம். கள யதார்த்தம் மக்களோட உணர்வுகளை காட்டுதுன்னா, தேர்தல் முடிவுகள் அந்த உணர்வுகளோட ஒரு தெளிவான தீர்ப்பு சொல்லுது. நம்பர்ஸ் பொய் சொல்லாது இல்லையா? கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களோட ரிசல்ட்ட பாருங்க. ஆளுங்கட்சியான திமுக 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும். 2021ல அவங்களோட ஓட்டு சதவீதம் கூடினாலும் வெற்றி வித்தியாசம் பாருங்க, 6%லிருந்து 5%-ஆ குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான சிக்னல். வெற்றிங்கிறது நிரந்தரம் இல்லைங்கிறது இது காட்டுது. வெறும் 5.22%, கிட்டத்தட்ட 11,570 ஓட்டு வித்தியாசம்தான். இதுதான் வெற்றியையும் தோல்வியையும் பிரிச்சுக்கோடு. இதோட அர்த்தம் என்னன்னா, செங்கத்துல வெற்றிகள் சுலபமா கிடைக்காது. இது ரொம்ப டஃப்பான போட்டி நடக்கிற ஒரு தொகுதி. இங்க ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். மக்களோட அதிருப்தி ஒரு சின்ன அலையா மாறினா கூட அது தேர்தல் முடிவுகளையே மாத்தி எழுத வாய்ப்பிருக்கு. இன்னொரு முக்கியமான டேட்டா இது. ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்கு. சுமார் 8,000 பேர் ஓட்டு போட வரல. ஏன்? இது மக்களோட சோர்வை காட்டுதா, இல்ல அரசியல் கட்சிகள் மேல இருக்கிற ஏமாற்றத்தை காட்டுதா, இல்லனா எங்களுக்கு உத்வேகம் கொடுக்கற மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு அவங்க சொல்றாங்களா? இது நாம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இவ்வளவு நெருக்கமான போட்டில அப்ப வெற்றியை தீர்மானிக்கிறது யாரு? அது இந்த சின்ன கட்சிகள் தான். நாம் தமிழர், விசிகா, பாமக மாதிரி கட்சிகள் வாங்குற அந்த 5-7% ஓட்டுகள் இங்க ஜெயிக்க போறது யாருங்கிறத முடிவு பண்ற சக்தியா மாறுது. அவங்க வாங்குற ஓட்டு பெரிய கட்சிகளோட வெற்றியை நேரடியா பாதிக்குது. அவங்கள வெறும் ஓட்டு பிரிக்கிறவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்கதான் இங்க கிங் மேக்கர்ஸ். இப்போ எண்கள் என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி அது ஏன் அப்படி இருக்குங்கிற காரணங்களை நம்ம அலசி பார்ப்போம். இங்க நம்ம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேசல, ஒரு அரசியல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தான் பார்க்க போறோம்.
இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு MP கிரி அவர்களோட நிலைய கொஞ்சம் சமநிலையோடு பார்ப்போம். ஒரு பக்கம் அவர் 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஆளுங்கட்சியோட ஆதரவு அவருக்கு ஒரு பெரிய பலம். அதோட தொகுதியில கணிசமா இருக்கிற பட்டியலின மக்களோட வாக்கு வங்கி அவருக்கு ஒரு நிலையான ஆதரவை கொடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவரோட வெற்றி வித்தியாசம் ரொம்பவே கம்மி. தொகுதிக்குன்னு பெருசா ஒரு அடையாள திட்டத்தை அவர் கொண்டு வரலங்கிற பேச்சும், உள்ளூர்ல அடிப்படை வசதி பிரச்சனைகள் தீர்க்கப்படலங்கிற புகார்களும் அவரோட பலவீனங்களா இருக்கு. இதுதான் மக்கள் மனசுல தேங்கி நிக்கிற கோபத்தோட முக்கிய காரணங்கள். குண்டும் குழியுமா இருக்கிற கிராமத்து ரோடுகள், பேருக்கு மட்டும் வேலை செய்யற குடிநீர் திட்டங்கள், கிணறுகளையும் நிலத்தடி நீரையும் கெடுக்கிற சாக்கடை நீர், அப்புறம் தகுதியான எல்லாருக்கும் போய் சேராத நலத்திட்ட உதவிகள். இதெல்லாம் ஏதோ கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இல்ல. இது ஒவ்வொரு மனுஷனோட அன்றாட சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்ம அரசியல் அமைப்போட அடிப்படையே இதுதான். ஒவ்வொரு குடிமகனோட சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். பொது மேடையில பேசுற பேச்சும் கொடுக்கிற அரசியல் வாக்குறுதிகளும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. மக்களுக்கு ஒரு தரமான பாதுகாப்பான வாழ்க்கைய கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய பொறுப்போட அது வருது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் உண்மையான தலைமை பண்பு. வாங்க இப்போ நம்ம பகுப்பாய்வை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குவோம். செங்கம் தொகுதியோட உள்ளார்ந்த வளங்கள் என்ன, அதோட அரசியல் சூழலை தீர்மானிக்கிற வெளிக்காரணிகள் என்னென்ன, ஒவ்வொரு தொகுதிக்கும் சில தனித்துவமான சொத்துக்களும் இருக்கும், சில மறைமுகமான ஆபாயங்களும் இருக்கும். செங்கத்தோட சொத்துக்கள்னு பார்த்தா குப்பநத்தம் அணை மாதிரி கண்ணுக்கு தெரியற உறுதியான சொத்துக்கள் இருக்கு. இது விவசாயத்தோட உயிர்நாடி. அதே நேரத்துல திமுகவோட நலத்திட்ட நெட்வொர்க், மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற நம்பிக்கை, பெரும்பான்மை பட்டியலின மக்களோட ஒருங்கிணைந்த ஆதரவு, அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்களோட சக்தி வாய்ந்த கட்டமைப்பு, இது மாதிரியான கண்ணுக்கு தெரியாத சொத்துக்களும் இங்க அரசியல் சக்தியோட முக்கிய ஆதாரங்களா இருக்கு. சிங்கத்தின் மீது செயல்படுற வெளி அழுத்தங்களையும் நாம கவனிக்கணும். அரசியல் ரீதியா இது இருமுனை போட்டியா இருந்தாலும் யாருக்கு ஓட்டு போடலான்னு கடைசி நேரத்துல முடிவு பண்ற வாக்காளர்கள் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. பொருளாதார ரீதியா விவசாய நெருக்கடியும் படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாததும் பெரிய சவால்கள். சமூக ரீதியா சாதி அடிப்படையிலான பிளவுகள் எப்பவும் ஒரு மறைமுக அபாயமாவே இருக்கு. சுற்றுச்சூழல் ரீதியா தண்ணீர் மேலாண்மைங்கிறது ஒரு தீராத பிரச்சனையா தொடர்ந்துகிட்டே இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளையும் காரணங்களையும் அலசிட்டோம். இப்போ தீர்வை நோக்கி நகரலாம். பகுப்பாய்விலிருந்து பரிந்துரைக்கு போலாம். செங்க மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்யணும்னு நினைக்கிற எந்த ஒரு தலைவருக்கும் இதோ ஒரு தெளிவான மக்கள் மைய செயல் திட்டம். ஒரு நல்லாட்சிங்கிறது ஒரு பெரிய மரம் மாதிரி. அதுக்கு ஆழமான வேர்களும் வேணும், அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியற மாதிரி பழங்களும் வேணும். பழங்குடி மக்களை தேடி போறது, சமூகங்களுக்கு நடுவுல பாலங்கள் கட்டுறது, இளம் பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, இதெல்லாம் நீண்ட கால பார்வை கொண்ட முடிவுகள். அதுதான் அந்த மரத்தோட வேர்கள். அதே நேரத்துல உடனடியா மக்களோட நம்பிக்கையை ஜெயிக்க ரோடு போடுறது, தண்ணி பிரச்சனையை தீக்கிறது மாதிரி சின்ன சின்ன உடனடி வெற்றிகளும் தேவை. அதுதான் அந்த மரத்தோட பழங்கள். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. இதோ பாருங்க, நம்பிக்கைய திரும்ப கொண்டு வர சில உடனடி நடவடிக்கைகள். செங்கம் டவுன்ல இருக்கிற திறந்த சாக்கடைகளை மூடுறது மக்களோட சுயமரியாதையை மீட்டு தரும். முக்கியமான ரோடுகள்ல சோலார் லைட் போடுறது பாதுகாப்பு அதிகப்படுத்தும். ரொம்ப மோசமான கிராமத்து ரோடுகளை உடனே சரி பண்றது அரசாங்கம் எங்களுக்காக வேலை செய்துங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா, செஞ்ச ஒவ்வொரு சின்ன வேலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் வெளிப்படைத்தன்மை வரும். இந்த மாதிரி விரைவான வெற்றிகள் தான் ஒரு தலைவரோட நம்பகத்தன்மைக்கு அஸ்திவாரம் போடும். இந்த மாதிரி நல்லாட்சி திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்க அவங்க கிட்ட இருந்து நம்ம தகவல்களை வாங்க வேண்டியிருக்கோம். இங்கதான் இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம், அதாவது DPDP ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. எந்த ஒரு தகவலையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடிமகனோட சம்மதத்தை வாங்குறது அவசியம். இது தனிநபருக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை, அவங்களோட தனியுரிமையை பாதுகாக்கிறது ஒரு தலைவரோட அடிப்படை கடமை. நம்ம ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மையான தலைமைங்கிறது தேர்தல்ல ஜெயிக்கிறதோட முடியறதில்ல, அது அங்கிருந்துதான் ஆரம்பிக்குது. மக்கள் கொடுக்கற அந்த அதிகாரத்தை ஒரு பரிசா நினைக்காம ஒவ்வொரு நாளும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பா மாத்துறது எப்படிங்கிறத பத்தி இப்ப நாம சிந்திப்போம். செங்கம் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுதான். மக்களோட அன்றாட சுயமரியாதைய மதிச்சு, தேர்தல் வெற்றிகளோட அந்த மெல்லிய வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டு, தொகுதியோட பலத்தை சரியா பயன்படுத்தி வேலை செய்யற தலைமைதான் நிலைச்சு நிக்கும். ஆக நாம எல்லாரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி இதுதான். ஒரு அரசியல் ஆணைங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயிச்சு கொண்டாடுறதுக்கான பரிசா, இல்ல மக்களோட நம்பிக்கையோ ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு புனிதமான பொறுப்பா? நீங்களே முடிவு பண்ணுங்க.